ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய 23வது திருமண நாள் மிக சிறப்பாகவும் சிம்பிளாகவும் நடந்தது. வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம். இந்த வருடம் ட்ரெஸ்ஸு கூட நாங்கள் எடுக்கலை, பழசை தான் போட்டோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம எவ்வளவு சிறப்பாக கொண்டாடுறோம், எவ்வளோ மகிழ்ச்சியாக கொண்டாடுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். நாங்கள் பக்கத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் நடந்து போயிடலாம், அந்த அளவுக்கு ஒரு கோயிலுக்கு போனோம். பெருமாள் கோயில் தான், பக்கத்தில் தான் இருக்குது. எப்பயுமே வண்டி எடுத்துகிட்டு எப்படியும் வெளியே கிளம்புனோம் அப்படின்னா வீடு திரும்புறது நைட் ஆயிரும். நல்லா கோயிலு குளம் எல்லாத்தையும் சுற்றிட்டு நைட்டு டின்னரையும் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கே வருவோம். ஆனால் போன வருஷம் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். இந்த அளவு கூட நாங்கள் செய்யலை. வீட்டில் விளக்கு கூட ஏற்றலைன்னா பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துட்டு இந்த வருஷம் இவ்வளவாது கடவுள் நம்மளை வச்சுருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். உடல்நல சரியில்லாமல் வருது, எல்லாமே வரதான் செய்யும். நம்ம அதையும் மீறி அந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணங்களை நம்மளை நழுவ விடக்கூடாது. அதுக்காக சிம்பிளாக என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு முக்கியமான இது சொல்ல விரும்புகிறேன். அது நம்மளுடைய சிறு வயதில், இப்போ 1 வருடம் 2 வருடம் இப்படி சிறு வயதில் கல்யாணம் பண்ணுற பிள்ளைங்க 2 பேரையுமே சொல்கிறேன், ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பிரச்சனைகள் வரதான் செய்யும், மனக்கசப்புகள் வரதான் செய்யும். எல்லாத்தையும் கடந்து வர்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை. நம்ம உடனே பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டை அதுலேயே ஆழ்த்தி அதை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறோம் நம்மளே. இன்னொன்று கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ளே 3ஆவதாக ஒரு மனிதர் வரவே கூடாது. அதில் ரொம்ப நான் கேர்ஃபுல்லாக இருந்தேன். ஏன் அப்படின்னா, எங்களுக்குள்ளே இல்லாத பிரச்சனையே கிடையாது. நாங்கள் இப்போ தான் இப்படி இருக்கோன்னு பார்க்காதீங்க. 10 நிமிஷம் நாங்கள் 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசினோம், 10 மணி நேரம் சண்டை வரும். அது எதுக்கு வருது, என்ன வருது அப்படின்றதெல்லாம் இல்லை. அப்படி ஒரு பிரச்சனை வரும், சண்டை போடுவோம் 2 பேருமே. சண்டை போடுவோம், அடிதடி எல்லாமே நடக்கும். ஆனால் நான் எங்கள் மாமாவை கை ஓடினதில்லை, அவங்க தான் என்னை அடிப்பாங்க. ஆனால் அவர் ஆள் மனசில் நான் உண்மையாக நிற்கிறேன்றதில் எனக்கு நம்பிக்கை. அவங்க எப்படியாவது கோவத்தை குறைச்சி கொண்டு வரணுன்ட்டு இந்த 23 வருஷத்தில் பேனை அவர் அடிக்கிறதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கோயிலாச்சு, பிள்ளைங்க பெருசாச்சு, அதை அப்படியே விட்டாங்க, அவங்களும் மாறிட்டாங்க. இந்த அளவுக்கு மாற்றி கொண்டு வந்திருக்கேன்றது எனக்கு கொஞ்சம் பெருமை தான். இந்த மாதிரி நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாதுன்னு பெண்கள் கண்டிப்பாக நம்பணும். ஓகேங்களா? சந்தோஷம் எப்படி நிலைக்காமல் மாறுதோ அதே மாதிரி தான் மனக்கசப்புகளும் மாறிடும். அதை நம்ம எதிர்பார்த்து வாழ்க்கையில் சந்தோஷமாக சிறப்பாக கொண்டாடி வாழ்வோம். மிக்க நன்றி. பாய்.